Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ் NCERT syllabus chapter 7 integrals. இதில் exercise 7.3 பார்க்க போறோம். Find the integrals of the functions. Fifth sum sin cube x into cos cube x. சொல்லுங்க. Let I which is equal to integral sin cube x into cos cube x dx with respect to x நம்ம கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம். இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா integral cos cube x ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இந்த sin cube x நான் வந்து sin squared x into sin x அப்படின்னு எழுதிக்க போகிறேன். சரியா? dx அப்படியே தான் இருக்குது. இப்போ இதில் sin squared xக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா we know that sin squared theta which is equal to 1 minus cos squared theta. கரெக்டா? இந்த 7.3 எக்ஸைஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போது இங்கே இருக்க sin squared xக்கு பதிலாக 1 minus cos squared x அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? இப்போ என்னாகும்? which is equal to integral cos cube x into 1 minus cos squared x into sin x dx. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த cos cube x ஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கும். சரியா? இப்போ என்னாகும்? which is equal to, அதாவது I which is equal to integral cos cube x, bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க, cos cube x, அதாவது 1 into cos cube x, cos cube x, சென்டரில் மைனஸ் இருக்குது. ஓகேவா? இது என்னாகும்? அதாவது cos cube x into cos squared x ஆகும். சரியா? அப்போ cos power 5x. ஓகேவா? cos x power 5. அதாவது எப்படி? இது வந்து a power m, இது a power n. ஓகேவா? a power m into a power n which is equal to a power m plus n எழுதலாம். சரியா? cos x தான் a, பவரில் இருக்கிறது m, இது n. இப்போ 3 + 2 நமக்கு என்ன வரும்? 5 வந்துடும். சரியா? இப்போது இந்த sin xும் dxும் அப்படியே தான் இருக்குது. கிளியராக புரியுதா? இது எப்படி எழுதியிருக்கோன்னு சொல்லிட்டு 1 into cos cube x, cos cube xன்னு எழுதிட்டேன். சென்டரில் மைனஸு cos cube x into cos squared x cos power 5x அப்படின்னு எழுதுகிறேன். சரியா? இந்த sin xும் dxும் அப்படியே தான் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணலை. புரியுதாப்பா? இப்போது சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். புட் t which is equal to cos x. cos xக்கு பதிலாக t அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் போட்டோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்? இதை இந்த t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சரியா? அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா dt by dx, அதாவது t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுனால dt by dxன்னு வந்துடும். அண்ட் ஃபார்முலா சொல்லுங்கள். d by dx of cos x which is equal to என்னது? minus sin x தான். இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? ஸோ cos x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் sin x. நமக்கு இங்கே என்ன வரும்? மைனஸ் sin x-னு வந்துருமா? ஓகேவா? அப்போ dt which is equal to minus sin x into dxன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ கொஷினில் பாருங்கள், இந்த cos xக்கு பதிலாக நம்ம டீன்னு போட்டுடுறோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், sin x dx தான் இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? ஒரு மைனஸ் வேறு இருக்குது. நமக்கு வந்து இங்கே sin x dx ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் நமக்கு வேண்டாம் இங்கே. ஸோ இந்த சில தள்ளிட்டோன்னா மைனஸ் dt which is equal to sin x dx அப்படின்னு கிடச்சிரும். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த sin x dxக்கு பதிலாக மைனஸ் dt அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். புரியுதாப்பா இது? அப்போ என்ன ஆகும்? I which is equal to integral cos x பதிலாக t போடுறோம். அப்போ t cube வந்துடும். இது மைனஸ் t power 5 அப்படின்னு வந்துடும். இன்ட்டு sin x dx பதிலாக மைனஸ் dt அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? இந்த dtயை மட்டும் இங்கே எழுதுங்க, மைனஸை இன்டகிரலுக்கு வெளியில் எழுதுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. கரெக்டாக?
இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்முக்குமே இந்த மைனஸும் சொந்தம் இன்டகிரேஷனும் சொந்தம் டிடியும் சொந்தம். சரியா? அது எப்படி எழுதலாம்? மைனஸ் இன்டகிரல் டி கியூப் டிடி, சென்டரில் மைனஸு, இந்த மைனஸ் என்ன ஆகும்? இங்கே உள்ளே வரும், அப்போ ப்ளஸ் ஆகிடும். சரியா? இன்டகிரல் டி பவர் 5 டிடி பிரித்து எழுதியிருக்கோம். சரியா? இந்த டேர்முக்கும் இன்டகிரல் டிடி மைனஸ் எல்லாமே சொந்தம். சரியா? ஸோ இந்த மைனஸு இங்கே வந்துடுச்சு, இந்த டேர்மில் வெளியிலே இருக்குது. இந்த டேர்மில் என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும். சரியா? புரியுதா இது? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். இது எந்த ஃபார்மில் இருக்குது? இன்டகிரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது. சரியா? எனக்கு பதிலாக இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் n + 1 / n + 1 ப்ளஸ் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் சி. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள். மைனஸ் டி பவர் இங்கே 3 இருக்குது, அப்போ 3 + 1 / 3 + 1 எழுதுவோமா? ப்ளஸ் இங்கே 5 இருக்கிறதுனால டி பவர் 5 + 1 / 5 + 1 எழுதுவோம். சரியா? ப்ளஸ் சி. ஓகேவா? சொல்லுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பவர் 4/4ன்னு வந்துடும். கரெக்டாக? ப்ளஸ் டி பவர் 6/6 ப்ளஸ் சின்னு வரும். இது ஐ. இப்போ டி வந்து எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் போட்டோம்? காஸ் எக்ஸுக்கு பதிலாக போட்டோம் இல்லையா? டி அப்படின்றது காஸ் எக்ஸ். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டீக்கு பதிலாக காஸ் எக்ஸ் போட போகிறோம். இந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு டேர்மே மைனஸில் இருக்கு இல்லையா? அதனால் இதை செகண்ட் டேர்மாக எழுதிக்கலாம், இந்த டேர்மை ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்மை ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம். அப்போ டீன்றது காஸ் எக்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த 1/6 முன்னாடி எழுதிக்கும். சரியா? 1/6 டீக்கு பதிலாக காஸ் எக்ஸ்னு எழுதுகிறேன். பவரில் 6 இருக்குது, அப்போ காஸ் பவர் 6x. ஓகேவா? இந்த டேர்மை செகண்டாக எழுதிக்கும். மைனஸ் 1/4 முன்னாடி எழுதிக்கோங்க. டீக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? காஸ் எக்ஸ் எழுத போகிறோம். பவரில் 4 இருக்குது, அப்போ காஸ் பவர் 4x ப்ளஸ் சி. இப்போ எழுதுனது கிளியராக புரிஞ்சிருக்காப்பா? புரியுதா உங்களுக்கு எப்படி எழுதுறேன்னு? இது மைனஸில் இருக்கிறதுனால இதை செகண்ட் டேர்மாக எழுதியிருக்கேன், ப்ளஸில் இருக்க டேர்மை ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. டீக்கு பதிலாக காஸ் எக்ஸ்னு எழுதியிருக்கேன். இது பவரில் 4 இருக்கிறதுனால காஸ் பவர் 4xன்னு வந்துருச்சு. இது பவரில் 6 இருக்கிறதுனால காஸ் பவர் 6xன்னு வந்துருச்சு. இந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே எடுத்து வைக்கிட்டேன். கிளியரா? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?